வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் 190 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான 25 புதிய திட்ட பணிகளுக்கு அடிக்கல். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி மூலமாக பணிகளை தொடங்கி வைத்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் தலைமையில் வரும் 20ஆம் தேதி திமுக உயர்நிலை செயல் திட்டக்குழு கூட்டம். கட்சியின் ஆக்க பணிகள் குறித்து ஆலோசிக்கப்படும் என பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. ஜனநாயக நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை உறுதி செய்ய வேண்டும். மக்களின் உடைமைகளை சட்டத்திற்கு எதிராக இடிக்கக்கூடாது என்றும் உத்தரப்பிரதேச புல்டோசர் வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பு. என்ஜினியரிங் படித்ததாக போலி கல்வி சான்றிதழ்களுடன் அண்ணா பல்கலைக்கழகம் சென்ற இளைஞர் கைது. அதிக சம்பள வேலைக்காக போலி சான்றிதழ்கள் பணம் கொடுத்து வாங்கியதாக பரபரப்பு வாக்குமூலம். மத்திய மேற்கு வங்கக்கடலில் வட தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கரையோரம் நிலவி வருகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். கேரளாவில் இன்று முதல் வரும் 17ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சபரிமலை ஐயப்பன் கோவில், பம்பா உள்ளிட்ட பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுப்பு. தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. புதுச்சேரியில் வெளுத்து வாங்கிய கனமழையால் தாழ்வான பகுதிகளில் தேங்கிய மழைநீர். முத்தியால்பேட்டை பகுதியில் வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவுநீரும் புகுந்ததால் பொதுமக்கள் பாதிப்பு. புதுச்சேரியில் இரவு முழுவதும் இடைவிடாது கொட்டி தீர்த்த கனமழை. குளம் போல் தேங்கிய மழைநீரால் சேரும் சகதியுமாக மாறிய பேருந்து நிலையம், பயணிகள் கடும் அவதி. சென்னை ஆழ்வார்பேட்டைக்கு உட்பட்ட பகுதிகளில் தாமதமாக தொடங்கப்பட்ட மழைநீர் வடிகால் பணிகள். பருவமழைக்கு முன்பாக பணிகளை முடிக்காமல் தற்பொழுது மேற்கொள்வது சிரமமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஆவடியில் செயல்பட்டு வரும் கிளை நூலகம் கட்டிடத்தில் கசியும் மழைநீர். புத்தகங்கள் நனைவதால் தற்காலிகமாக வாசகர்கள் செய்தித்தாள்களை மட்டும் படிக்கும் அவலம். ஜார்க்கண்டில் முதற்கட்ட தேர்தலில் காலை 9 மணி நிலவரப்படி 13.04% வாக்குகள் பதிவு. தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் வயநாடு மக்களவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு. காலை 9 மணி நிலவரப்படி 14% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 43 தொகுதிகளிலும் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் முதற்கட்ட வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றி வரும் வாக்காளர்கள்.
வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் விறுவிறு வாக்குப்பதிவு. காலை முதலே நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வரும் பொதுமக்கள். நமது அரசமைப்பு நமக்கு வழங்கியுள்ள அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கான நாள் இன்று. நாம் ஒன்றாக இணைந்து சிறந்த எதிர்காலத்தை உருவாக்குவோம் என்றும் பிரியங்கா காந்தி எக்ஸ் தளத்தில் பதிவு. தெலுங்கானாவில் ராமகுண்டம் ராகவபுரம் இடையே சரக்கு ரயில் தடம் புரண்டு விபத்து. 44 பெட்டிகள் கொண்ட சரக்கு ரயிலின் 11 பெட்டிகள் தடம் புரண்டதால் பரபரப்பு. தெலுங்கானாவில் சரக்கு ரயில் தடம் புரண்டதால் போக்குவரத்து பாதிப்பு. வட மாநிலங்களில் இருந்து சென்னை வரக்கூடிய விரைவு ரயில்கள் தாமதம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் 56,360 ரூபாய்க்கு விற்பனை. சாலையின் எல்லை வரை குறைந்தபட்ச இடைவெளிக்கு உட்பட்டு கட்டடங்களை கட்டிக்கொள்வதற்கு அனுமதி. உற்பத்தி, அசெம்பிள் மற்றும் சேமிப்புக்காக பல அடுக்கு தொழில்சார் கட்டடங்கள் கட்டிக்கொள்வதற்கும் அனுமதி அளித்தது தமிழ்நாடு அரசு. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே நீர்த்தேக்க தொட்டி நிரம்பி ஆயிரக்கணக்கான லிட்டர் தண்ணீர் கால்வாயில் கலக்கும் அவலம். நகராட்சி ஊழியர்களின் அலட்சிய போக்கால் தினம்தோறும் தண்ணீர் வீணாவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை திருவொற்றியூர் வாயு கசிவு ஏற்பட்ட தனியார் பள்ளி 18 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் திறப்பு. முதற்கட்டமாக 10ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்கள் மட்டும் பள்ளிக்கு வர அனுமதி. திமுக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை என சசிகலா குற்றச்சாட்டு. புதிய கட்சி தொடங்கியவர்களின் நிலைப்பாடு என்ன என்பது 2026 தான் தெரிய வரும் என்றும் பேட்டி. தேர்தல் வரப்போகுது இல்லையா 26ல், அதனால் தேர்தலுக்காக இப்போ பயணத்தை தொடங்கியிருப்பாங்க. ஆனால் அரசாங்கம் வந்து 4 வருஷம் ஆயிடுச்சு, மக்களுக்கு செய்ய வேண்டியதை எதுவுமே செய்யலை. ஆனால் இப்போ தேர்தல் வேலையில் அதுக்கு ஒரு பக்கம் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாத்தையும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. 26 தேர்தலில் தெரியும். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,451 கனஅடியாக அதிகரிப்பு. அணையில் இருந்து காவிரி ஆற்றில் வினாடிக்கு 5,000 கன அடியும், கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு 600 கன அடி தண்ணீரும் வெளியேற்றம். கொடைக்கானலில் 12 மீட்டருக்கு மேல் சேசிஸ் நீளம் உள்ள சரக்கு மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கு தடை. வரும் 18ஆம் தேதி முதல் தடை உத்தரவு அமலுக்கு வருவதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. மேட்டுப்பாளையம் உதகை சாலையில் கொட்டப்படும் பிளாஸ்டிக் கழிவுகள். வனவிலங்குகள் உண்ணும் அபாயத்தால் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. அனைத்து பள்ளிகளில் மாணவர்கள் பாதுகாப்பு ஆலோசனை குழு அமைப்பு. மாணவிகளுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல்களை தடுக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை. குறிப்பிட்ட சமூக பெண்களை அந்தப்புறத்திற்கு வந்தவர்கள் என்று எப்படி கூறலாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. நடிகை கஸ்தூரி தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டது போல் தெரியவில்லை என்றும் நீதிபதி கருத்து.
பள்ளி கல்வித்துறையில் 10,000 போலி ஆசிரியர்கள் உள்ளனர் என்று பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா பகிரங்க குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளும் சீர்கெட்டிருப்பதாகவும் விமர்சனம். நான் இந்த டெப்டி சிஎம்லாம் தான் போலியா இருக்குமோன்னு நினைச்சேன். பார்த்தா பள்ளி ஆசிரியர்களிலும் ஊழல் ஆடுகிறது. நீங்க பார்த்தா அதிர்ச்சி தரத்தக்க தகவல். பள்ளி கல்வித்துறையில் 10,000 ஆசிரியர்கள் போலி. இங்கே நான் இந்த டெப்டி சிஎம்லாம் தான் போலியா இருக்குமோன்னு நினைச்சேன். உலக பிரசித்தி பெற்ற முத்துப்பேட்டை தர்காவில் அதிகாலையில் வான வேடிக்கையுடன் கோலாகலமாக நடைபெற்ற சந்தனக்கூடு ஊர்வலம். பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்பு.